ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்தியாவில் வச்சு விடுதலை புலிகள் தொடர்பாக ஒரு புதிய கருத்தியல் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தியல் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. போர் நிறுத்தம் சம்பந்தமான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளணும் என்ற நிர்பந்தம், இனவாத கருத்துக்களை பரப்புறவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் இப்போ அந்த இனவாத கருத்தியலை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒரு புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா சிவில் உடையில அந்த வாகனத்திலேயே குறிப்பிட்ட அதிகாரி பயணிப்பார். ஆளில்லா விமானம் மூலமாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தாக்குதல் நடக்கலாம் என்கின்ற அச்சமும் தங்களுக்கு எழுந்திருக்கு. தேசிய மக்கள் சக்தி அர்ச்சனாயமா பலரை பாவித்ததை நாங்கள் அறிவோம். சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே கூட மையத்திலே அலறியதை பார்த்தோம். பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது. பல கட்சிகள் பாராளுமன்றத்தில் எனக்கு பக்கத்திலே தான் இன்றைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு ஆசனம். போராடியும் இவர்கள் எவ்வாறு இனவாதமாக போராடுகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தவர்கள். நாங்கள் உங்களோட இருந்த லலித் குகன் போன்றவர்கள் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல. பேசாங்க அம்மன் கம்மி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அம்மி கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்க. எங்கள் தலித் குகன் சொல்லுங்க. ஆபம் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்தியாவில் வச்சு விடுதலை புலிகள் தொடர்பாக ஒரு புதிய கருத்தியல் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தியல் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாயோட ஒரு நிகழ்வில், அவர் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த கருத்தை முன்வச்சிருக்கார். அவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையின் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணம் வகிக்கிறது விடுதலை புலிகளுன்ற தாக்குதல்கள் தான். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு பொருளாதார மத்திய நிலையங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விமான நிலைய தாக்குதல், இராணுவ முகாம்கள் தாக்குதல், இப்படியாக பல தாக்குதல் காரணமாகத்தான் இலங்கை பொருளாதார ரீதியாக பின்னோக்கி நகர்ந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்தியலையும் அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் போர் நிறுத்தம் சம்பந்தமான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளணும் என்ற நிர்பந்தம் தனக்கு ஏற்பட்டது. தான் பிரதமராக இருக்கிற காலப்பகுதியில் அந்த நிர்பந்தம் ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக தான் அதை போர் நிறுத்த கோரிக்கையை முன்வைத்தார் என்று அவர் சொல்லியிருக்கார். அதுலேயும் அவர் குறிப்பாக வலியுறுத்தி சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணமாக இருக்கிறது இந்த விடுதலை புலிகள் அமைப்புடைய இந்த தாக்குதல் தான் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். இது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. பலரும் இது தொடர்பான விமர்சனங்களை முன்வைச்சு கொண்டே வாருங்க. இப்போ சமூக வலைத்தளங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த கருத்துக்கு எதிரான கருத்துக்கள் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் உடனடியாக ரணில் விக்ரமசிங்கே இது இப்படி கதைச்சதுக்கு பதில் சொல்லி ஆகணும் என்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா, எங்களோட நாட்டில் இனவாத மதவாத கருத்துக்கள் இப்பயும் இருக்குத்தான். ஆனால் இரத்தாறு ஓடுகிற அளவுக்கு ஒரு பெரிய கருத்தியல்களையோ அல்லது பெரிய ஒரு பிரச்சனையோ வார அளவுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. இன ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஆனால் இன ரீதியான பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்லினா, ஆனால் இந்த அளவுக்கான ஒரு பிரச்சனை இல்லை. அந்த வகையில் சமூக வலைத்தளங்கள்லையோ பொது வழிகள்லையோ இந்த இனவாத கருத்துக்களை பரப்புறவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் இப்போ அந்த இனவாத கருத்தியலை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் என்கின்ற பொருளில் சுனில் கந்துன்னெத்தி அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். இந்த விடயம் என்ன மாதிரி பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவர்களுடைய இந்த தேர்தல் வரலாற்று பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விடயத்தை சொல்லியும் இவர்கள் தேர்தலில் வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே இது தொடர்பான ஒரு முக்கிய விடயமாக இது இருக்குமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இவர்களுடைய சில தளர்த்தல்கள், அதாவது இந்த மாவீரர் தினம் சம்பந்தமான தளர்த்தல்களாக இருக்கட்டும், அல்லது இப்போ சில விடயங்களை இவர்கள் கண்டும் காணாமலுமான ஒரு போக்கில் இருக்கிற சம்பவம் இருக்குது. ஆகவே இந்த இனவாத கருத்துக்களை யார், அது தமிழர்களாக இருந்தாலும் சரி சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இனவாத கருத்துக்கள் யார் போட்டினாலும், யார் சமூக வலைத்தளங்களிலையோ அல்லது பொது வழிகளிலையோ இந்த கருத்தியலை போதிச்சாலும் அல்லது இந்த கருத்தியலை சொன்னாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தியலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக இந்த ஜேவிபி அரசாங்கத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்று பார்த்தீங்கன்னா, இந்த பீதி விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு ஒரு காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த வாகனங்கள் முந்தி செல்லல்.
குறிப்பாக இந்த மினி பஸ் என்று சொல்லுவார்கள், இந்த தனியார் பஸ்களும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரச பேருந்துகளுக்கும் இடையிலான ஒரு போட்டி காரணமாக முந்தி செல்லுதல் என்கின்ற அந்த விடயம் வந்து இந்த மக்கள் மத்தியில் ஒரு பேர் அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாகத்தான் இருக்கு. ஏனென்றால் மிக பிரதானமான பல தனியார் பஸ்கள் வந்து தனியார் பேருந்துகள் வந்து இந்த விபத்துக்குள்ளாதுக்கான பிரதான காரணமாக இது பார்க்கப்படுகின்றது. அண்மையில் கூட ஒரு காணொலி ஒன்று வந்தது, ஒரு தனியார் வாகனம் வந்து பின்னால் வார ஒரு வாகனத்துக்கு வழிவிடாமல் குறுக்கும் மறுக்குமாக வளைந்து செல்கிறது. அந்த காணொலி பார்த்தோன்னா அந்த பஸ் உரிமையாளர்களுக்கு அந்த பஸ் சாரதிக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று ஆளுநரும் சொல்லியிருந்தவர். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒரு புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் உடையில அந்த வாகனத்திலேயே குறிப்பிட்ட அதிகாரி வந்து பயணிப்பார். அந்த வாகனத்தில் அதிக வேகம் மற்றும் முந்தி செல்லுதல், மற்றது இந்த வீதி விதிகளை பின்பற்றாமல் சாரதி வாகனம் ஓட்டுவாராக இருந்தால் உடனடியாக அந்த இடத்திலேயே அந்த பேருந்து சாரதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அறிவிச்சிருக்கு. ஆகவே இப்படியான ஒரு சில விடயங்களும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஏனென்றால் உண்மையிலேயே இந்த பேருந்து விபத்துக்கள் மக்கள் அடிக்கடி விசனம் தெரிவிக்கிற ஒரு விபத்துக்களாகவே இருக்கிறது. ஆகவே அதற்கான ஒரு மாற்றீடாக அல்லது ஒரு நல்ல வழிமுறையாக இதை பார்க்கலாம். இப்படியாக பல மாற்றங்கள் இந்த நாட்டில் நடந்த வண்ணமே இருக்கு. அதில் குறிப்பாக வெளிவார அமைச்சர் ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைச்சிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவுக்கான விசா தொடர்பாக ஒரு கோரிக்கையை இந்திய அரசாங்கத்தில் முன்வச்சிருக்கிறார். அதாவது வந்து இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வாராக்களுக்கு இந்த விசாவை வந்து நீங்கள் இலவசமாக வழங்க வேண்டும். ஏற்கனவே இந்த அக்டோபர் மாதம் தொட்டு இந்த நடைமுறை ஒன்று இருக்குது. அதாவது வந்து குறிப்பிட்ட நாடுகள், அதாவது கனடா, சவுதி அரேபியா போன்ற 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த இலவச விசா வழங்கும் திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. அதே போல் இந்தியாவும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தினீங்கன்னா எங்களை இந்த பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு உதவியாக இருக்குது. ஏற்கனவே பல திட்டங்கள் பல உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டதென்றெல்லாம் இந்த ஊடக சந்திப்பில் வெளிவார அமைச்சர் கூறியிருப்பார். ஆகவே அதற்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் இந்த இலவச விசா திட்டத்தையும் இணைக்கணும் என்று இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார். இது ஒரு இந்த இரு நாட்டு உறவுகள் என்ற வகையில் இது ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக இந்த தேசிய மக்கள் சக்தியின் இந்த நல்ல விடயங்களில் இன்னொரு விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி இறக்குமதி தளர்வடையப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த அரிசி இறக்குமதியின் தளர்வு வந்து இன்னும் நீடிக்கப்பட்டிருக்கு. ஏண்டா இப்பயே பல மெட்ரிக் டன் அரிசிகள் இன்றும் கூட இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அந்த இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிகள் நாட்டுக்குள்ளே கொண்டுவரப்பட்டிருக்கு. அதாவது வந்து குறிப்பிட்ட சிக்மெண்ட்லேருந்து நாட்டுக்குள்ளே கொண்டுவரப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த அரிசி போதுமானதாக இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் காரணமாக இந்த அரிசி இறக்குமதிக்கான கட்டுப்பாட்டு தளர்வு வந்து இன்னும் நீடிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இனி வருங்காலங்களில் இந்த அரிசி தொடர்பான அச்சம் மக்கள் மத்தியில் எழாதுன்ற நம்பிக்கையும் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம், அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி மேலே வைக்கப்படுற விமர்சனங்களில் உண்டு. குறிப்பாக எதிர்க்கட்சிகள்லையுமே பிரதானமாக பொதுஜன பெரமுன முன்வைக்கிற கருத்து என்று பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய இந்த பாதுகாப்பு நீக்கம். ஏற்கனவே நாங்கள் பல காணொலிகளில் இது தொடர்பாக சொல்லியிருக்கிறோம். நாமல் ராஜபக்சவான் கருத்தாக இருக்கலாம், அல்லது சாகல காரியவசனுடைய கருத்தாக இருக்கலாம். பலரும் இந்த மஹிந்த ராஜபக்ச, குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளையும் மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாகத்தான் பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அவர்களுடைய தரப்பில் இருந்து, அதாவது பொதுஜன பெரமுனுடைய தரப்பில் இருந்து அவர்கள் சொல்கிற முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பயங்கரவாத ஒழிச்சதில் மிகப்பெரிய பங்கு வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு தான். ஆகவே மற்ற ஜனாதிபதிகளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமான பாதுகாப்பு தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுக்கணும். ஆனால் அந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டது. அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல். நாமல் ராஜபக்ச சொல்லும் பொழுது கூட ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதாவது நீங்கள் பாதுகாப்பை நீக்கிட்டீங்க, ஆனால் அப்படி நீக்கினாலும் கூட இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏதாவது உயிராபத்து ஏற்பட்டால் அதுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் பொறுப்புண்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே விட்டுட்டேன். திறந்த வழியிலே அவர் சொல்லிட்டார் எல்லா விடயத்தையும். அதே மாதிரி இன்னொரு விடயம் வந்து இந்த பொதுஜன பெரமுனவிலிருந்து முன்வைக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆளில்லா விமானம் மூலமாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தாக்குதல் நடக்கலாம் என்கின்ற அச்சமும் தங்களுக்கு எழுந்திருக்கு. அது தொடர்பான தகவல்களும் வெளியாகிருக்குன்னு அவர்கள் தங்களுடைய கருத்திலேயும் சொல்லினார். உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்தியிலிருந்து இது என்ன விடயம் பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் இன்றைய நிலைமையில் குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாலும் சரி, அண்மையில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கூட இந்த விடயத்தை தான் சொல்லியிருக்கார்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஆய்வுகளை செஞ்ச பின்னர் தான், பரிசோதனைகளை செஞ்ச பின்னர் தான், இவர்களுக்குரிய பாதுகாப்பு பரிசோதனைகளை செஞ்ச பின்னர் தான் நாங்கள் இந்த பாதுகாப்பு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே இது தொடர்பாக அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. இதை குறைச்சது தான் என்கிற பொருள்பட அவர்கள் தங்களுடைய கருத்திலையும் சொல்லியிருக்கணும். அதாவது நாடு இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு பாதுகாப்பு அதிகப்படுத்தலும் தேவையற்ற விடயம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதுவும் ஒரு நடைமுறை சாத்தியமான விடயமாக தேசிய மக்கள் சக்தி அணுகுது. அதாவது இந்த பாதுகாப்பு குறைப்பு நடைமுறை சாத்தியமான விடயம் தான். இனி இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற தேவையற்ற ஒரு விடயம் என்கின்ற ஒரு போக்குல தான் இற்றை வரைக்குமே தேசிய மக்கள் சக்தி அணுகியிருக்கு. அதற்கான எதிர்ப்பலைகளும் எதிர்கட்சிகளிலிருந்து வந்திருக்கு. குறிப்பாக பொதுஜன பிரமுகனுடைய இந்த எதிர்ப்பலைகள். ஆனால் மக்கள் மத்தியில் இது வரவேற்பு பெற்றதாண்டா இல்லை. இந்த பொதுஜன பிரமுகனுடைய எதிர்ப்பை மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறையில் இருந்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்தும் தங்களோட எதிர்ப்புகளை காட்டிய வண்ணமே இருக்கின்றார்கள். இப்படியாக இந்த தேசிய மக்கள் சக்திக்குரிய இந்த விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அந்த வகையில் மக்களுடைய வரவேற்பு அந்த தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கான தொடர்ந்து பெற்ற வண்ணமே இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, சிவாஜிலிங்கம் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி மேலே ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். மாற்றம் என்று நீங்கள் என்ன மாற்றத்தை செஞ்சீர்கள்? உண்மையிலே நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யவில்லை என்கின்ற பொருளை அவர் கழிச்சிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக இந்த பழைய ஜேபிபியினுடைய போக்கை தமிழ் மக்கள் இன்னுமே மறக்க இல்லை. இந்த சுனாமி பிரகடனத்தில் அவர்கள் என்ன விடயம் செஞ்சார்கள் என்றதையும் தமிழ் மக்கள் மறக்க இல்லை. ஆகவே நீங்கள் சொன்ன விடயம் பேறு, இப்போ செய்கிற விடயம் பேறு, எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் முன்வைக்கலை. அதில் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவருடைய கருத்து பரிமாற்றத்தின்படி அவர் என்ன விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சுனா ராமநாதனும் ஜேவிபியினுடைய ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு நபர் தான். இருவரும் கூட்டு என்கின்ற முறையில் தான் அவருடைய அந்த ஊடக சந்திப்பு அமையுது. உண்மையிலே அந்த ஊடக சந்திப்பில் பல விடயங்களை தேசிய மக்கள் சக்தி மேலே இருக்கிற விமர்சனம் மட்டும் இல்லை, அர்ச்சுனா ராமநாதன் மேலே இவர் விமர்சன போக்கையை காட்டியிருக்கிறார். அந்த ஊடக சந்திப்பை நான் இந்த காணொலியோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். பேசி முடித்தாகிவிட்டது, இனி எதுவும் பேச இல்லை என்றால் நடைமுறையிலே எங்களுக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். அவர்கள் இந்திய தமிழக மீனவர்கள் எங்களுடைய கடற்பரப்புகளே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் போக வேண்டும், அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் கைது செய்யப்பட வேண்டும். ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய மீனவர்களுக்கான பாதிப்பு இல்லாமல் போக வேண்டும். பேசி முடிச்சாச்சுன்னா ஆக்கள் முடியும் மட்டும் எல்லாம் நடக்க மாட்டே மாதிரி எல்லா பிரச்சனை. ஆகவே இவ்வாறான கதைகளை விட்டு நடைமுறையிலே ஒவ்வொரு கடத்தொழிலுக்கும் தெரியும் என்ன நடக்குது, இவ்வளவு நாளும் என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடந்தோன்னு இருக்குது என்று தெரியும். அதுதான் எங்களோட மக்களுக்கு அவர்கள் சொல்கிறது தான் தெரிய வருமே ஒழிய எல்லாம் முடிந்தாகிவிட்டு இப்படி எத்தனையோ பேர் சொல்லி முடிஞ்சாச்சு. எத்தனையோ பேர் அமைச்சர்களாக வந்தார்கள், போனார். டக்ளஸ் ஐயா வந்தார், போனார். இப்போ அவர் ஒரு கதை சொல்கிறார். இப்போ சந்திரசேகரம் ஐயா வந்திருக்கிறார், அவரும் கதை சொல்கிறார். இனி பேசுகிற கொண்டு இல்லை என்றால் நீ என்னத்தை பேச போகிறீர்கள் என்ற கேள்விக்கு நீங்கள் பிடிப்பீர். அங்கே உடனடியாக தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதுவார். அங்கிருந்து அவர்கள் அழுத்தம் பெறும், இங்கே விடுதலை செய்வீர்கள். இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மாற்றம் பெறும் என்றால் அல்லது ஒன்றுமே இல்லை என்றால் என்ன என்பதை நடப்புகளை வைத்து தான் நாங்கள் தீர்மானிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இவ்வாறு பத்திரிகை செய்திகளை நாங்களும் பார்த்தோம். நாளைய தினம் டிடிஎன்ஏனுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கூட்டம் வவுனியாவிலே கூட்டம் நடைபெற இருந்தது. ஆனால் டெலோ இயக்கத்தினுடைய பேச்சாளர் திரு சுரேன் குருசாமி அவர்களுடைய மாமியார் மனைவியுடைய தாயார் ஈமக்கிரிகள் நடைபெறுகிற நாளை காலை 10:30 மணிக்கு வவுனியாவிலே நடைபெற இருக்கிற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக நேற்றிரவு எங்களுக்கு தகவல் கிடைத்தது. ஆகவே இந்த வாரத்துக்குள்ளே
அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைமைக்குழு கூடி பின்னர் இதில் அரசியல் புரசலான கதைகள் தானா, அவர்கள் உண்மையாக அவ்வாறு சீரியஸாக இருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் தெரிய வரும். எது எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வோம். நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய கட்சி, இந்த இருக்கக்கூடிய கூட்டணி பலப்படுத்தப்பட விரும்புகின்றோம். அவ்வாறு இவர்கள் ஒரு சிலர் அதிலிருந்து விலகி போவார். நாங்கள் இன்னும் வேறு சிலரையும் சேர்த்து பரந்துபட்ட ஒரு கூட்டணியாக வடக்கு கிழக்கிலே சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழ் மக்கள் அங்கே வைக்கின்ற சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேர்தல்களை எதிர்கொள்ளும். அதற்கான ஆயத்த நடவடிக்கை தமிழ் தேசிய கட்சி ஈடுபடும். அதுக்காக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சியினுள் தலைமைக்குழு நாளைய தினம் கூடுகின்றது. அதன் பின்னர் எங்களுடைய நடவடிக்கை பற்றிய தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம். தமிழ் தேசிய கட்சிகளை சிதைப்பதற்காக ராமநாதன் அர்ச்சுனாவை தேசிய மக்கள் சக்தி பின்னணியிலிருந்து இயக்குவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அர்ச்சுனாவை பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம். சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே கூட மையத்திலே வந்து அலறியதை பார்த்தோம். பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது. பல கட்சிகள், பல ஊடகவியலாளர்கள், பல ஊடக அமைப்புகளே ஊடுருவி இருந்தார்கள். ஊடுருவித்தான் இந்த மாபெரும் வெற்றியை அவர்கள் சுயரித்தார்கள். இதெல்லாம் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பொய்யும் புரட்டும் அவற்றை விடயங்களிலே அவர் பெரிய ஹீரோ இருக்கிறது இந்த யூடியூப்பில். நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும். யூடியூப்பில் காட்டி வேலை இல்லை. மக்களுக்கு தேவை சேவை. அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்களை நாங்கள் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை. இப்பொழுது கூட இந்த வாரம் கூட பார்த்தேன். சில முஸ்லீம் நாடுகள் முஸ்லீம் மக்களுக்காக அமைத்து கொடுத்த வீடமைப்பு திட்டம் கூட கட்டி முடித்ததை கூட அங்கே மக்களை குடியேற்ற வச்சு கொண்டிருக்கிறார். நுரைச்சோலையிலே 500 வீடுகள் இன்னமும் மக்கள் குடியேற்றப்படவில்லை. ஒரு வெளிநாட்டு உதவியை கொடுத்ததை கூட செயற்படுத்த விடாமல் வச்சிருக்கக்கூடிய வன்மம் இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த மத வெறி பிடித்த ஒரு சிந்தனை, இது சிங்கள பகுதியில் நீங்கள் செய்வீர்களா? அவை இலங்கை பூராகவும் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே கேள்வி கணைகளாக கேட்க வேண்டும். என்ற இதுக்கு எதிராக நடத்திய ஆர்ப்பாட்டங்களை நடத்திய பொழுது பாராளுமன்றத்தில் எனக்கு பக்கத்திலே தான் இன்றைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு ஆசனம். போராடி இவர்கள் எவ்வாறு இனவாதமாக போராடுகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தவர்கள். நாங்கள் இப்பொழுது அவர்கள் ஏதோ புது அவதாரம் எடுத்த போல வந்திருக்கிறதை பார்த்து எங்களுடைய மக்கள் எல்லாம் ஏதோ பெரிய அதிசயம் நடந்து விட்டது போல, மக்கள் குதூகலித்து கொண்டிருப்பது போல எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது கேளுங்கள், இந்த சுனாமியால் கொல்லப்பட்ட 30,000 மக்களுக்கு என்ன நீதி? அது நீதியை வழங்குங்கள். சரி, இவ்வளோ காலம் இருந்த அரசாங்கம் இனவரி மதவரி பிடித்தவர்கள் தான், நீங்கள் நேர்மையானவர்கள்ட்ட இப்பொழுது செய்யுங்கள். எத்தனாயிரம் பேருக்கு வீடுகள் வழங்கப்படவில்லை, எத்தனாயிரம் பேர் நஷ்டங்கள் வழங்கப்படவில்லை என்பதை தகவல்களை வெளியிட்டு அதை வழங்க ஆரம்பியுங்கள். அப்பொழுது அப்படி கூட ஆனால் அப்பொழுது கூட நான் அறியவில்லை, கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 26ஆம் தேதி நாட்டில் இருந்தவர் எங்கே அஞ்சலி செலுத்தினார் என்று தெரியவில்லை. ஏன் நடந்த ஒரு இடத்திலே போய் ஏன் அஞ்சலி செலுத்த முடியவில்லை? ஒரு ட்ரெயினே இல்லாமல் போனது, முழு பேரும் அள்ளிப்பட்டு கொண்டு போனது. கொழும்பிலிருந்து சென்றோம். அந்த இடத்துல போயிருந்து 9:25 9:27 வரை அஞ்சலி செலுத்தியிருக்க முடியும். காலி மாத்தரை எல்லாம் மிகவும் கொடூரமாக பாதிக்கப்பட்ட இடங்கள், அங்கே அஞ்சலி செலுத்தியிருக்க முடியும். வடக்கு கிழக்கு வேற விருப்பமில்லை என்றார். ஆகவே நீங்கள் காட்டுகின்ற பூச்சான் எங்களுடைய மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கும் வரை அவர்கள் காட்டிக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் தட்டி கேட்க வேண்டும். தட்டி கேட்கதான் எங்களுடைய மக்களுக்கு ஞாபகம் மறதி கூட விட்டுடுது. சரி, அது போகட்டும், செய்த போகட்டும். ஆனால் அவர்கள் அந்த தும்புக்கட்ட விளக்கு மாத்திரம் காட்டியவர்களை இலங்கையினுடைய புலனாய்வாளர்களை வைத்து படுகொலை செய்த இந்த அரசாங்கம் அவர்கள் இல்லை.
ஜனநாயக எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்த பதிலடி என்ன? விமல் வீரவன்ச உட்பட எல்லாரும் சேர்ந்து பதிலடி என்ன? இன்றைக்கு உங்களோட இருந்த லலித் குகன் போன்றவர்கள் வந்து பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல. பேசாங்க அம்மன் கம்மி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அம்மி கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்க எங்கள் தலித் குகன் சொல்லுங்க ஆப்போம். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. யார் கொலை பண்ண கண்டுபிடிங்க. உங்களுடைய ஆக்கள். உங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்ன நடந்தேன். நீங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை பறி கொடுத்தவர்கள். 71ஆம் ஆண்டிலே 5000-10,000 பேர் காணாமல் போய் கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு 87-88 சுமார் 20,000 பேரை கொலை செய்யப்பட்டு. ஏன் உங்களுடைய தலைவர் அமரர் ரோஹண விஜயவீர படுகொலையை பற்றி ஏன் இன்னும் ஆராயவில்லை? அவரை பிடித்து கொண்டு போய் ருவானிலே வாக்குமூலம் எல்லாம் எடுத்து பேச வைத்து விட்டு தான் சுட்டு கொன்றார்கள். அன்றைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அமரர் ரஞ்சன் விஜயரன் தான் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். எல்லாம் செய்து போட்டு தான் ஜனாதிபதி பிரேமதாசா அமரர் பிரேமதாசாவுக்கு செய்தி சொல்லப்பட்டது. போட்டாச்சு அவர். இதான் அவர் அரசாங்கத்தினுடைய பாணி. நாட்டின் தலைவருக்கு தெரிவிக்கப்படவில்லை. அவர் குடும்பத்தில் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கனத்திலே கொண்டு அவருடைய உடல் எரியூட்டப்பட்டதன் பின்னர் ஏன் அந்த விடயங்களை இன்னமும் நீங்கள் விசாரிக்க தயங்குகிறீர்கள்? நீங்களும் சேர்ந்து எல்லாம் இன்னும் படுகொலைகளை செய்து போட்டு இப்போ அதிலே மீது பிரச்சனை வேறு மட்டும் நீங்கள் பார்க்குறீங்களோ தெரியல. எங்களுக்கு எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் உடனடியாக இந்த சுனாமிக்கு பின்னரான பிரச்சனையிலே என்ன நடந்தது, இந்த நிவாரணங்களுக்கு என்ன நடந்ததை இன்றைய ஜேவிபி ஆட்சியிலே இதை தட்டி கேட்பதன் ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு 20 வருடங்கள் கடந்தாவது தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களுக்காவது ஏதாவது நன்மை கிடைக்குமா என்பதை செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம்.